அவங்க நமக்கு கான்டாக்ட் அதுதான் நமக்கு வந்து அவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இங்கே வர வச்சு நடக்கும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் அவங்க கிட்டே வந்து இப்போ ஜென்ரலாக தம்பி போய் மோட்டிவேஷனல் இதெல்லாம் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து நீங்கள் ஒரு வர சொல்லி ஒரு பசங்க கூட 3 days வர சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் நடக்க சொல்லிட்டு அவங்களுக்கு ரெகுலேஷன் அது மாதிரி அப்படி தான் நினச்சிருக்கோம். நாம் என்ன நினைக்கிறோமோ உட்காந்த இடத்துல அப்கிரேட் பண்ணிக்குவோம். பசங்க வந்து எந்த லெவலில் இருக்காங்களோ அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் வந்தால் போதும். மிச்சது தேவையானதை நம்ம வாடகை கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எக்யூப்மெண்ட்டாகவும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். சஜஷன் கேட்டுட்டீங்கன்னா கூட நம்ம இப்போ இருக்கிறது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம வாங்குறதும் நீடு இருக்கிறது வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். நமக்கு ஸ்டூடெண்டோட பணம் வந்து எதுவும் இல்லை, ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு எந்த செலவும் இல்லை. அவங்க வெளியே போனாலும் அவங்க சர்வே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதே. ஸ்டூடியோவை ஃபுல் டைமாக எங்கேஜ் பண்ணணும். நம்ம நோக்கம் வந்து என்னென்னா, ஷூட்டிங் எடுக்கிறது தேனி மாவட்டத்துக்கு நிறைய வர்றாங்க. எங்கள்கிட்ட லேடிஸ் ஹாஸ்டல் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே லாட்ஜிங் மாதிரி இருக்கும். ரூம் ஒரு 16 ரூம் இருக்குது, சாப்பாடு ரூம், ஹால்லாம் இருக்குது. ஸோ அவங்க லேடிஸுக்கு ஹாஸ்டல் பின்னாடி இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களே, அதை நான் டார்மெட்ரியாக கொடுத்துட முடியும். ஸோ அது அப்படியே நீங்கள் வந்தாங்கன்னா அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கேயே தங்கிட்டு இங்கேயே போய் ஷூட் பண்ணிட்டு வந்து நமக்கு தேவையான ஸ்டுடியோ எல்லாமே இங்கே இருந்துச்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா பெட்டர்னு இருக்கும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு திருப்பி நீங்கள் சென்னை போன பின்னாடி இப்போ நாங்கள் வர சொல்லி பண்ணுறது ஒரு இது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தேனியில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்லை. அப்போ வந்து அது மட்டும் நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சினிமாக்காரங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டும் வந்துடுவாங்க. இவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே எக்யூப் பண்ணிடணும்னு பார்க்குறோம். நம்மகிட்ட மற்ற இந்த லாட்ஜிங் போர்டிங்க்கு பிரச்சனை இருக்காது. இப்போ பசங்களுக்கும் வந்து சார் நீங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம், இங்கே படிக்கிற பசங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் சென்னைக்கு அமைச்சு அங்கே நம்மளுடைய டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 10 days அவங்க போய் இப்போ நீங்கள் தங்குறதுக்கும் மற்ற அக்காமடேஷன் எவ்வளோ முஸ்லிம் மெம்பர் தான், ஆனால் அங்கே தங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் போக வர அக்காமடேஷன்ஸ் அவங்களுக்கு பைக்கிங்க இல்லை ஒரு அந்த ஆமாம் அது மட்டும் நீங்கள் ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஷூட்டிங் என்னென்னா 7 மணி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6:30, 5, 7 அந்த டைமெல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கல். என்ன தான் தேரியில் உட்காந்து இங்கேருந்து போகிறான் அப்படின்னு படித்தா கூட ப்ராக்டிக்கல் வரும்பொழுது தான் வந்து அவங்களுக்கு அது இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கான்றதை வந்து பசங்க படிக்கும்போது ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க படிப்பாங்க. இங்கே ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ், ஒரு 10% கற்றுக்கிறது வந்து அந்த ஸ்பீடு வந்து ஒரு 100% கற்றுக்கிறது. ஆக்டிங்கும் வச்சுருக்கோம், ஆக்டிங்கும் நீ கூட வந்து கிளாஸ் இருக்கும் சார். அந்தளவுக்கு பெரிய நடிகலாம் இல்லை சார், வரணும். நான் வந்து அவ்வளோலாம் இல்லை. நான் எப்படி யோசிக்கிறேன் சார், நிறைய இடத்துல ஜட்ஜஸ்லாம் கூப்பிடும்போது நீங்கள் ஒரு நடிக்கிறத வந்து திறமை சொல்லுங்கள். நம்ம வந்து படம் பண்ணும்போது ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அவர் எடுத்துக்குவார், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம நடிகை நான் நல்லா டிபெண்ட் அப்படிலாம் எல்லாருமே வீட்டில் ஒரு போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க சார், வீட்டில் எப்படி சொல்லியிருப்பார், அம்மா வந்து எங்களா அப்பா காசு எடுத்தியா. இதுவும் லவ் தான். ஒரு இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், டைரக்ட் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு சைலன்ஸ் என்னோட தான் இருக்குது. தேவதை தெரிந்ததா இதயத்தில் இளந்தென்றல் புதிதா எனக்குள்ளே புகுந்தது, வானவில் வர்ணங்களாய் எந்தன் வாழ்க்கையை ஜொலிக்கிறது, பூக்களின் வண்டுகளாய் என் இதயத்தை வருடியது, ஓர் ஜென்மம் தான் வாழ்ந்தாலுமே உன்னோடுதான் வாழ்வேன், உயிர் போகும் வரை நெஞ்சில் உந்தன் நினைவோடு வாழ்வேன், உன் கண்கள் சொல்கின்ற கவிதை என் இதயம் கரைகின்றது, அந்த வானில் தவழ்கின்ற முகில் போல் என் இதயம் துடிக்கின்றது, இருவிழி இமைக்குள்ளே. அதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணார், அது நல்லா இருந்தது. மியூசிக் சப்போர்ட் வேற டைப் இல்ல, வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க சார் தெரியுமா, அதனால சூப்பரா இருக்கு. இல்ல சார் நீங்க வீடியோ எடுக்கிறீங்கல்ல, இப்ப நான் அதுக்காக இது ஏற்கனவே யூடியூப்ல இருக்கு. இளையராஜா பாணிகள்
அவ்வளோதான் சார் நீங்கள் மாதம் நிற்கிறாரு. இல்லை நிறைய கட் சாங் போடுவாங்க, கட் பண்ணி போடுவாங்க. அது இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வாய்ஸ் நல்லா இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம பாட்டு வேற ஏதாவது பாடலாம், வேற வேற ஆள் பாடுறது நம்ம நேட்டிவிட்டி வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணும்போது